ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆடி மாதம் பிறந்துருச்சு. எல்லாருக்கும் லேடிஸ்க்கெலாம் ஒரு ஸ்பெஷல் மாதம்னு சொல்லலாம். அம்பாவை வழிபடுறதுல ஸ்பெஷலான மாதம் ஆடி மாதம். வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருக்கி மாஃப் போட்டேன். இது கட்டப்பை மேலே கிஃப்ட்டு வந்தது வீடு கட்டுறதுக்கு. அதெல்லாம் அதில் வச்சுருக்க ட்ரெஸ் எல்லாம் இந்த சைடு பசங்க செவுத்துலாம் வந்து கோலம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் பெயிண்ட் பண்ணும்போது தான் க்ளீன் ஆகும். ஓவராலாக பெருக்கி தொடச்சி பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டுமே வந்துட்டேன். தலை ஈரமாக இருக்குமா லைட்டாக ஃப்ரீயாக விட்டுட்டு ஒரு கிளிப்பு போட்டுட்டு நான் வந்து இப்போ கிச்சனில் போய் தொடச்சதெல்லாம் காஞ்சிருக்கும். கோலம் மட்டும் போட்டு விட்டுட்டேன். நான் கையிலே ஃபோனில் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் போடுறதெல்லாம் நான் காட்டலை. நான் இதெல்லாம் செஞ்சேன்றதை மட்டும் சொல்லிக்கிறேன். கோலெல்லாம் போட்டுட்டு சிம்பிளாக அந்த கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். ஆடி மாதம் அம்மா வீட்டில் 3வது வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வருஷமும் 3வது வெள்ளிக்கிழமை வந்து பொங்கல் வைப்பாங்க. சப்போஸ் போக முடியலன்னா வந்து அவங்க மற்ற நாளில் ஒரு வெள்ளிக்கிழமை போய் பொங்கல் வச்சுக்கலாம். அது அம்மா வீட்டு பழக்கம். மாமியார் வீட்டு பழக்கம் என்னென்னா ஆடி மாதம் கூழ் ஊற்றுற பழக்கம். சென்னையில் இருக்கிறோம். நான் வந்து சாமி ஃபோட்டோலாம் க்ளீன் பண்ணிவிட்டு பித்தளை விளக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கழுவி வச்சு அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு நைட்டு முடிச்சிட்டேன். இது வந்து மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை எழுந்துச்சு வீடெல்லாம் வெளியெல்லாம் கழுவி விட்டுட்டு காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அரிசி மாவில் கோலம் காலையிலே போட்டால் தான் யாரும் எரிக்காமல் இருப்பாங்களேன்னு காலையிலே போட்டேன். நடு வீட்டில் போடுறது போது மிச்சம் இருந்ததை வெளியவும் போட்டு விட்டுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். வெளியே வச்சுனா பிடிச்சிடும் இல்லைங்களா? அதனால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக நீத்து போன மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் போட்டேன். இன்னும் காலையில் ஒரு 4:30 மணி போல் ஏஞ்சிருக்கலாம்னா நான் எப்போ ஏஞ்சிருக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா கூடவே என்னோடய பையனும் இவர் தான் ஏஞ்சிடுவார். இவருக்கு பயந்துனே நான் 5:15 போல் ஏஞ்சேன். அவர் தான் ஏஞ்சி எனக்கு வீடியோலாம் பிடிச்சிட்ருக்காரு. அவர் தான் ஷூட் பண்ணுறாரு. அதனால தான் போடுறத காட்ட முடிஞ்சுது. ஓவராலாக காஞ்சி முடிச்சோடனே வெளியெல்லாம் கோலம் போட்டுட்டு உள்ளெல்லாம் இப்படி தான் எங்கள் வீடு இருக்கும் என்ட்ரன்ஸில். நானுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை முடிச்சுட்டு மறுநாள் வெள்ளிக்கிழமை வந்து குளிச்சுட்டு ஒரு மங்களகரமாக மஞ்சள் புடவை இதுதான் நான் கட்டியிருக்கிறேன். நம்ம வந்து ரொம்ப மாடல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஆள் தான். காலையில் சிம்பிளாக சாமி கும்பிட்டுட்டு ஈவினிங் வரும்போது பசங்களை ஸ்கூலில் கூட்டிகிட்டு வரும்போது வெத்தலை பாக்கு பழம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வந்து தான் சக்கரை பொங்கல் மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். இது வந்து எங்கள் குலதெய்வம் மாமியார் வீட்டில் கூடப்பத்த தீப்பஞ்சு அவங்களுக்கு 2 தான் செய்யணும். இது வந்து மாவளுக்கு வந்து 2 விளக்கு போட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் விளக்கேற்றிருப்பேன். அதில் அவங்கள கோரிச்சு வச்சுருக்கேன். அம்மா வீடும் அம்பாள் தான் குலதெய்வம், மாமியார் வீடும் அம்பாள் தான் குலதெய்வம். மஞ்சள் தண்ணி வச்சு அதில் வேப்பிலையை வச்சு கோரிச்சு போன வருஷமும் செஞ்சேன், இந்த வருஷமும் செஞ்சுருக்கேன். வருஷம் செய்யணும்னு ஆசை. அது தொடரணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் எப்படி கும்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி தான் என்னோடய வெள்ளிக்கிழமை போச்சு. கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், டேக் கேர்.